ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் எதை பத்தி பேச போறேன்னா, இந்த சிக் ஃப்ரீக்வன்சி வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டெக் கம்யூனிட்டிக்கு என்னதான் ஆச்சு? எல்லாரும் இதை பத்தி நிறைய பேர் மில்க் மாதிரி கறன்னு கறந்துட்டாங்க. நானும் கொஞ்சம் கறந்துக்கிறேனே, கொஞ்ச நேரம் பாருங்க. ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சொல்றது. ஸோ ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். கதை கேட்க ரெடியாடா? நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சிக் ஃப்ரீக்வன்சியோட வீடியோ வந்தது, எனக்கு காட்டுச்சு. டெக் கம்யூனிட்டியோட அந்த அந்த போட்டோ எல்லாம் போட்டு வந்தது. A2D போட்டோ இருந்துச்சு, சுதர்சனோட போட்டோ இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. நான் அதை பார்க்கவே இல்லை, ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டேன். அப்புறம் A2Dயோட வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது கீழே கமெண்ட்ல சிக் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்களான்னு ஒரு கமெண்ட் இருந்தது. சரி, அதை வச்சுட்டு தான் இந்த வீடியோ காமிச்சிட்டே இருந்ததுன்னு அப்புறம் பார்த்தா என்னென்ன பண்ணி வச்சிருக்கானுங்க. டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்து. எனக்கு வந்து அந்த பிரச்சனை அது என்ன பண்ணிருக்காங்கிறத நான் சொல்ல விரும்பல. அந்த சிக் ஃப்ரீக்வன்சியை பாருங்க, அதில் தெரிஞ்சிடும். என்ன மேட்டர்னா, அவங்க ப்ரொமோஷன் பண்றாங்க, காசு வாங்கிட்டு ஒரு பிராண்டுக்காக பேசுறாங்க, அதெல்லாம் எனக்கு மேட்டரே இல்லை. பேசிட்டு போகட்டும், அதை போட்டுடலாமே. இந்த மாதிரி இந்த மொபைலோட ப்ரொமோஷன் வீடியோ ஒரு ஆடுன்னு சொல்லி போட்டுடலாம்ல. நீங்க முக்கால்வாசி இந்த டெக் பாஸ் உடைய வீடியோ எல்லாமே எடுத்து பார்த்தாலும் ஆடு மாதிரியே தான் இருக்கும். பார்க்கிறவனுங்களுக்கும் தெரியும் ப்ரொமோஷன் தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எங்க இது இடிக்குதுன்னா, காசை வாங்கிட்டு ஒரு 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 பிராண்டை அட்டாக் பண்றது தான் எனக்கு பிடிக்கல. அது அந்த ஓப்போ ஃபோல்டு போனோ, அது ஏதோ அது வீடியோ பார்த்துருக்கேன் நான் அதுக்கு முன்னாடியே. அப்பவே எனக்கு தோணுச்சு, ஏன்னா இவனோட பிரைஸ் என்ன, அவனோட பிரைஸ் என்ன, இவன் நல்லா தானே கொடுத்துருக்கான், ஏன் இப்படி போட்டு இவன் அடிச்சிட்டு இருக்கானுன்னு எப்பவே எனக்கு மைண்ட்ல டவுட் வந்தது. என்ன இது? அதுக்கு கீழே கமெண்ட் இருந்தது, ப்ரொமோஷன் சூப்பர், ப்ரொமோஷன் வீடியோன்னு நிறைய கமெண்ட் பார்த்தேன். அந்த மாதிரி ஏன் பண்ணணும்? ஒருத்தனை அடிச்சுட்டு இன்னொருத்தனை தூக்கி விடணும், இது இல்லைல்ல. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். இப்ப நீங்க கேட்கலாம், இதெல்லாம் நீயே சொல்றியடா, பாக்குறவங்களுக்கே தெரியும் ப்ரொமோஷன் வீடியோ மாதிரிதான் இருக்கு, ஆட் மாதிரிதான் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன்டா அதை பத்தி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த வீடியோவை டெக் பாஸ் சேனல் இந்த மாதிரி டெக் வீடியோ தான் அதிகமா பார்க்காத ஒரு பையன் கிட்ட காமிச்சேன். என்னடா நினைக்கிறேன்னு கேட்டா, அவன் அந்த வீடியோவை நம்புறேன் தான் சொல்றான். நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? அது இல்லாம அந்த வீடியோ ஒண்ணு பார்த்து ஒரு பட்ஸோ என்னமோ ஒண்ணு வாங்கியிருக்கான் போல, அதனால பாதிக்கவும் பட்டிருக்கான். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை செல்கேர் மல்டி பிராண்ட் சர்வீஸ் சென்டர். நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்ல 7th ஸ்ட்ரீட்ல இருக்கு. நேர்ல வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதுவே வெளியூர்ல இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கோ ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கோ நீங்க கால் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் என்ன பிராண்ட், என்ன மாடல், என்ன இஷ்யூன்னு சொல்லி உங்களுக்கு எந்த மாதிரியான பார்ட்ஸ் வேணும் சொல்லி கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கொரியர் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. இது மட்டும் இல்ல, மொபைல் பத்தின எந்த சந்தேகங்களும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். மொபைல் ரிப்பேர்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ண மறந்துடாதீங்க. இவங்க கிட்ட கொரியர் ஆப்ஷனும் இருக்கு. மொபைல்ல என்ன இஷ்யூனாலும் பெஸ்டா சரி பண்ணி தருவாங்க. கடையோட லொகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கவங்க ஏமாறுறது கம்மி. பட் இந்த மாதிரி இருக்கவங்க, இவன் வந்து மொபைல் ஃபீல்ட்ல தான் இருக்கான், இவனே அதை என்ன சொல்றது, நிறைய பேருக்கு அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இந்த போன் வாங்க இந்த போன் வாங்கன்னு சஜஸ்டும் பண்ணியிருக்கான். பட் அந்த போன்லாம் நம்ம கிட்ட ரிப்பேருக்கு வந்திருக்கு, ரிப்பேரும் பண்ணி கொடுத்துருக்கான். அது கூட சொல்றது மேட்டர் இல்ல, அந்த அட்டாக் பண்ற வீடியோ எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. இதனால என்ன ஆகுன்னா, பாக்குறவங்க, நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க இல்லையா, நீங்க ஒரு பெரிய சேனல். சோ ஒரு சின்ன சேனல்ல ஒரு முதல் போட்டு அவன் உண்மையான ஒப்பீனியன் சொன்னாலும் கூட மக்களுக்கு என்ன தோணும்னா, இவன் என்னமோ உருட்டிட்டு இருக்கான்டா, இவன் எங்கடா காசு போட்டு எல்லாம் வாங்கிட்டு போறாங்க மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும்னா, கூடிய சீக்கிரம் டெக்கை பத்தி யார் என்ன பேசினாலும் யாரும் நம்பாம போயிடுவாங்க. ஏன்னா இப்போ பொதுவா ஒரு போன் வாங்கணும்னாலோ இல்ல ஒரு பட்ஸ் வாங்கணும், எந்த கேஜெட் வாங்கணும்னாலும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, யூடியூபுக்கு போயிடுறாங்க. போட்டு ஒரு 30 வீடியோ 40 வீடியோ பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்து அதுக்கப்புறம் வாங்குறாங்க. ஏன் அதை பண்ணிட்டு வாங்குறாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்களை போன் வச்சு ரிவ்யூ போட்டிருப்பாங்க, நேர்மையா பேசியிருப்பாங்க, உண்மையை சொல்லுவாங்கிறதுக்காக தான் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி நிறைய பேர் பண்ணனாங்கன்னா யாரு பேசுறதையுமே நம்ப மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா, என்ன போன் நல்லா இருக்கு எந்த போன் நல்லா இல்லைங்கிறது யாருக்குமே தெரியாம போயிடும். இப்போதைக்கு தெரியுதுன்னா இவங்க எல்லாம் வாங்கி சொல்றதுனாலதான் தெரியுது. ஒரு போன் கடைக்காரங்கள்ட்ட போய் என்ன போன் நல்லா இருக்குன்னு கேட்டா, அவன் எந்த போன் விற்கணும்னு நினைக்கிறானோ அந்த போன் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவான்.
அதனாலதான் யூடியூப்ல வந்து பாக்குறாங்க. ஸோ இப்படியே போச்சுன்னா இதுக்கப்புறம் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த டெக் சேனல்லாம் எவன் எதை பத்தி பேசினாலும் போட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ காசு வாங்கிட்டு பேசிருக்கியாடா, நீ இதை தானடா பண்ற, நீ அதை தானடா பண்ற. ஆனா இவங்கெல்லாம் பண்றதுல எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குது, அதாவது மொபைலை வாங்கிக்கிட்டு ரிப்பேர் ஆயிடும், அதை நம்ம கிட்ட கொண்டு வந்துருவாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? நம்பாதீங்க, அது உங்க விருப்பம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. பட் நீங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க அதை பத்தி 4 பேர்த்திட்ட விசாரிச்சு அதை பொருளை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஒருத்தர் சொல்றதோ 2 பேர் சொல்றதையோ நம்பாதீங்க. இப்போ வரைக்கும் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி போய் ஆன்லைன்ல டெஸ்ட் பண்ணி, இப்போ நானே ஒரு பொருள் வாங்கினாலும் ஆன்லைன்ல பார்த்து தான் வாங்குறேன், ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்குறேன். நான் ஒரு டிவி வாங்கினேன், அது ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கினேன். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு நாலேஜ் இருந்தனால நான் யோசிச்சு, நான் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கனால எனக்கு என்ன தெரியும் அதை பார்த்து வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஐடியா இல்லாத, அதை என்ன சொல்றது, இதை பத்தி தெரியாதவங்க அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இதாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் இந்த கோல்டு கம்பாரிசன் வீடியோலாம் பார்க்கும்போது நம்பிட்டேன், நல்லா சாம்சங் இப்படியாடா அப்படின்னு. அப்புறமா தான் யோசிச்சு பார்க்குறேன், என்னடா இது நல்லாதாடா இருக்கு, கோல்டு போனை வாங்கி கையில் பார்க்குறேன், சூப்பரா இருக்கு, ஓப்போது. ஸோ நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றது என்னன்னா, நீங்க யாரோட வீடியோ வேணாலும் பாருங்க, ஃபேன்ஸா இருங்க. A2Dயா பாருங்க, டெக் சூப்பர் ஸ்டாரா பாருங்க, நோ ப்ராப்ளம். ஆனா நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்களோட காசு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதை பத்தி ஒரு ஷோரூமுக்கு போனீங்கன்னா அந்த போன் டெமோ காட்டுங்கன்னா காட்டுவாங்க, பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, தாங்குதா, எல்லாமே ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கிங்க. மோஸ்ட்லி ஆன்லைன்ல வாங்கும் போது கண்ணை மூடிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி வாங்குறதுனாலும் பரவாயில்ல, நீங்க போய் ஒரு கடையில ஃபுல்லா டெமோ போனை வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தா மட்டும் வாங்குங்க. போனுக்கு அப்படி சொல்லிடலாம், பட் பட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. ஏன்னா வாங்கினதுக்கு அப்புறம் தான் எது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஒருவேளை யாராவது வாங்கி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தா அவங்களோட கிட்ட ரிவ்யூ கேட்டு அதை வச்சு நீங்க வாங்கிக்கலாம். நான் நடுநிலை. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி நம்மளும் பேசலாமே அப்படிங்கிறதுக்காக தான் பேசிட்டேன். கடைசியில டெக் சேனல் எல்லாம் நாப்டால் டிவி சேனல் மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு பொருளையும் கொண்டு வந்து விற்கிறது. இந்த பொருளை பாருங்க, உடையவே உடையாது, இந்த தேங்காய் எடுக்கிறத பாருங்க, மிஷின் சூப்பரா இருக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஏன் எனக்கே மறந்து போச்சு.